Hi, hello, welcome back to our channel. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா அவன் மனசுக்குள்ளே திட்டுறா சரியான திண்ணிக்கழுதைகளா இருக்கீங்க. பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். சொல்லு சொல்லு என்ன சொல்லு. ஷர்மி பண்ணாட உருப்படாத நாயே நீ மாட்டடி. உண்மையிலே அப்படித்தான்டா இருக்கு. ஐய பைத்தியங்க. கோபிகண்ணா ரொம்ப பசிக்குதுடா. எனக்கு தண்ணி பசிக்குது. அப்புறம் வாங்கி தருவானுங்க. 12 ஆகுது. மொபைல் எவ்வளவு இருக்கு? 12 ஆகுது. 12:30யா? மொபைல் ஓகே என்னமோ பண்றாங்க கடையில போயிட்டு. அடிப்பாவி எப்படி பாருங்க எல்லாரும் ஏதோ வாங்கி சாப்பிட்றாங்க. என்னதுடா இவங்கதான் எங்களோட அண்ணன்ஸ் தம்பி கோபிகண்ணா. ஆமா நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதான்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு உன்னதான்டா டேய். எனக்கு வேணும். இல்ல எனக்கு ஒரு டேஸ்ட் மட்டும். சூடா இருக்கா? சூடா இருக்கா? அப்புறம் எனக்கு வேணாம். எனக்கு ஒரே நான் சாப்பிட்டுருக்கேன். சூடா செம்மையா இருக்கும். சும்மா கொஞ்ச நேரம் எங்கேயும் நிறுத்தினானுங்க இந்த பஜ்ஜி கிஜ்ஜி சாப்பிட்டு. பரவாயில்ல இதெல்லாம் வாங்கி தராங்க. சன் டிவி மழை வர மாதிரி இருக்கு. செம்ம கிளைமேட்டா இருக்கு. ஓகே நம்ம கோஸ்டிங் எல்லாம் உறவென்று சொன்னால் நீதானே. ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? ரெண்டு தீரா கொட்டி இது நாளைக்கு ஒரு 2 பண்ணி சுட்டு தருவோம். அவுச்சு வந்து சுட்டு வாங்கண்ணா. அவிச்சது ஒன்று சுட்டது ஒன்று. அது வந்து என் தம்பி வாங்கிக்கிறான். ஏய் என்னடா போறாங்களா? சரி நம்ம இங்கே போனோம். இவன் என்ன பண்றான்னா தனியா வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிடுறான். தீஞ்சிச்சிராகமா மேகி எல்லாம். பிரெட் ஆம்லேட் வாங்கி ரெடிமேடாக மயோனைஸ் எடுத்துகிட்டு வந்து
எப்படி சாப்பிடுறான் யாரு கொடுக்காம. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சாப்பிடுறானே. கண்ணா பிச்சு எனக்கு தான் தெரியும் நினைச்சேன்டா. நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டுட்டே இருக்கு. ஐயோ கண்ணா அக்காக்குடா. ஐயோ மூணாறு போயிடுச்சு. மூணாறு வந்துட்டோம் ஒரு வழியா. அந்த போர்டை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஓகே நைட்டு தான் நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட வரலான்னு பார்த்தோம். ஆனால் நைட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதனால நம்ம இப்பயே குளிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்பயே வந்திருக்கோம். கொண்டு பாப்பா பார்த்து பவி பவி கௌசி என்ன கொடுமை சரவணனது. ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் குளிச்சுட்டு செம்ம டயர்டாக இருக்காது. எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாகவும் கொஞ்சம் ஃபீவரிஷாகவும் இருக்குது. ஓகே இப்போ வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்னா போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இவங்க எங்க இருக்காங்க? கால் வந்துருச்சுடா. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஓ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? எனக்கு ஃபோன் வரலையே. ஏய் ஹவு டேர். ஏய் எங்களுக்கு ஃபோன் வரல, நாங்கள் சண்டை போடுவோம். நைஸ்ல வேவா உள்ள போ. ஓகே இதுதான் போய் சாப்பிட போறோம். என்னதுடா இது? ஏய் இங்கே வா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. கண்ணாத்தா வேப்பம்பூவு கண்ணாத்தா வேலருந்து கண்ணாத்தா
கூப்பிட்டாங்க. போலாமா? ஓகே. பாடுங்கடினா என்ன நக்கலா? ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நலிச்சு ஆடணும். கண்ட வகல கை வச்சுனா உனக்கு கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களால் முடியல. கார்ட்ஸ் விளையாட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் திரும்பவும் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே ஹோட்டலில் இன்னும் 12 மணி வரைக்கும் தான் டைம். அதை கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் இங்கே கூட வந்து பாருங்கள். பல்லு விளக்காம யாருமே பல்லு விளக்கலை. பல்லு விளக்காம வந்து ஸ்னூக்கர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இண்டோர் கேம்ஸ். விளையாட தெரியுமாடா கண்ணா? ட்ரை பண்ணுறோம். அது மூவே ஆக மாட்டேங்குதுடா. நான் அடிச்சு அசிங்கமாயிடுச்சு எனக்கு. நான் மட்டும் கேரம் விளாண்டேன், வேற யாரும் என் கூட விளாடல. தனியா விளாண்டுட்டு இருந்தேன். ரூம் என்ன பண்ணீங்க? எப்போ தூங்குனீங்க? பாடலையா? என்ன இங்க வலைலாம் போட்டிருக்கேன்? ஆமா, விழுந்துடக்கூடாதுல குதிச்சு, அதனால போட்டிருக்கிறாங்க. உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே. இந்த மைக் மட்டும் ஓகே. இங்கே வந்து ஏதோ நேஷ்னல் பார்க்குன்னு வந்து இறக்கியிருக்காங்க. அதாவது ஒரு மாதிரி கேராக இருக்கா, தலைலாம் வலிக்குது. ஏன்னா பின்னாடி சீட்டில் போய் போட்டானுங்க இங்கே எல்லாரையும். ஸோ அந்த இது அந்த கர்வ் அந்த பெண்டு எல்லாத்துக்குமே சேர்த்து தலைலாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. சரி ஓகே, ஏதோ நேஷ்னல் பார்க்குன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்கேயும் கூப்பிட்டு போகாமல். இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாரும் போயிட்டானுங்க. செம்ம வியூவாக இருக்கு இங்கே சுற்றி. என்னப்பா பண்ற? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? உறவென்று சொன்னால் நீதானே, உதிரத்தில் ஓடும் பூந்தேனே. என்னடா நடக்குதுங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னால் முடியல. இங்கெல்லாம் போயிட்டு வாங்க.
போறானுங்க போயிட்டே இருக்கானுங்கப்பா. 200 ரூபாய் கொடுத்து யாருன்னா நடிப்பானுங்களா? நடப்பானுங்களா? நாங்க மட்டும் மிச்சம் விட அந்த போறானுங்க இல்லை நின்றுட்டாங்க, எல்லாருமே நின்றுட்டாங்க. அங்கே வந்து எங்கள் அம்மாவே உட்காந்துட்டாங்க, அங்கே ஒரு இடத்துல எங்கள் அத்தா உட்காந்துட்டாங்க. ஏதோ போகிற போக்கில் போயிட்டு திரும்ப சும்மா தான் வர போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 200 ரூபாய், அதுவும் நம்ம ஃபோனில் எடுக்கிறதுக்கு 200 ரூபாய் கொடுத்து யாருன்னா மேலே வருவாங்க. சரி, ஆனால் சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஜில்லுன்னு காற்று இருக்குது. ஆனால் அங்கே பாருங்க போக மாட்ட மாதிரி இருக்குது மேகம். சரி என்னது அது பனி. ஒரே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க எங்கள் ஃபேமிலியில், என்ன பண்ணுறது. சரி வாங்க போகிற பக்கம் போவோம். அப்படியே காட்டுப்பா அந்த வேவா. வேவ்ல வே நானே என்ன டேமேஜ் படிக்கிறேன். அடுத்து இன்னும் போயிட்டே இருக்கும். 2 மணி நேரமா நடந்துட்டு இருக்கோம். அங்க பாடுறாரு அதுனா ஆடா கழுது. மறைக்குதுடா. ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. குடும்ப பாட்டெல்லாம் இல்லையா, குடும்ப மியூசிக் இருக்குதுயா. குடும்ப மியூசிக்கா? என்னடா புதுசா இருக்கு, எங்க யூஸ் பண்ணுங்க. மூணாரில் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் பேர் ஸ்டார் எமிரேட்ஸ். இது வந்து 3 ஸ்டார் ஹோட்டல். வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக செக்யூர்டாக அவ்வளோ நல்ல சர்வீஸோடு நாங்கள் வந்து அங்கே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நம்ம சொந்த வீட்டில் இருந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளில போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபீல் தான் கொடுத்துச்சு. நீங்கள் மூணார் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள்.